ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா கிருஷ்ணகுமார் ராம்குமார் டைரக்ஷன்ல மாதவன் நடிச்சு வெளிவந்திருக்கிற ஜிடிஎன் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியாவோட எடிசன், கோவையோட சிற்பின்னு சொல்லப்படுற விஞ்ஞானியான ஜிடி நாயுடோட வாழ்க்கை வரலாறு மையமா வச்சுதான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துல இயக்குனரோட சேர்ந்து மாதவனும் திரைக்கதை எழுதியிருக்காரு. கதை 1985 வருஷம் நடக்குது. துணைவேந்தர் இருக்கிற ஒரு குழு தமிழ்நாடு பள்ளிகளுக்கான பாடத்திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழுல ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அவங்க அந்த பாடத்திட்டத்தை ஒத்துக்க மறுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த பாடத்திட்டத்துல ஜிடி நாயுடு பத்தி எந்த தகவலும் இல்ல அப்படிங்கறது அவங்களோட வாதமா இருக்கு. ஜிடி நாயுடு அப்படி என்ன செஞ்சாரு, இறுதி காலத்துல சரியான வரி கூட செலுத்தாம அரசை ஏமாத்தி இருக்காரு அப்படின்னு பல நெகட்டிவ் விஷயங்கள் அந்த குழுவுல இருக்கிறவங்க சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆசிரியர் பெண்மணி ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு ஜிடி நாயுடு பத்தி படிங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்துதான் ஜிடி நாயுடோட கதை ஆரம்பிக்குது. ஆங்கிலேயர் ஒருத்தர் ஓட்டுற மோட்டார் சைக்கிளை வாங்கி அதுக்குள்ள இருக்கிற மெக்கானிசம் என்ன இருக்கு அப்படின்னு ஜிடி நாயுடுவான மாதவன் தெரிஞ்சுக்கிறாரு. ஆனா பரம்பரையா பருத்தி விவசாயம் செஞ்சு வந்துட்டு இருக்கிற ஒரு பர்சனா இருக்காங்க. ஒரு பருத்தி ஆலையில வேலையும் செஞ்சுட்டு வர்றாரு. பருத்தியும் பொட்டையும் தனியா பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன இயந்திரத்தை கண்டுபிடிக்கிறாரு. அங்க இருந்துதான் அவரோட கண்டுபிடிப்பு ஆரம்பமாகுது. அதுல இருந்து நிறைய கண்டுபிடிப்புகளை செய்யணும் அப்படின்னு முயற்சியும் பண்ணிட்டு இருக்காரு. இதனால அவருக்கு பண பிரச்சனையும் ஏற்படுது. அந்த இக்கட்டான நேரத்துல ஆங்கிலேய நண்பர் ஒருத்தர் ஒரு பஸ்ஸ ஜிடி நாயுடு கிட்ட கொடுக்குறாங்க. இந்த பஸ்ஸ வச்சு நீ ஓட்டி லாபம் சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. நாயுடு அந்த ஒரு பேருந்தை வச்சு லாபகரமா கொண்டு போய் பல பேருந்துகளையும் வாங்குறாரு. பல பஸ்ஸுகள் இருக்கிற அந்த கம்பெனிக்கு UMS அப்படின்னு பேரும் வைக்கிறாரு. கோவையை மையமா வச்சு தமிழ்நாட்டுல இருக்கிற பல்வேறு ஊருக்கும் பேருந்து வசதியை நாயுடு கொண்டு வர்றாரு. இவரோட வளர்ச்சியை பார்த்து ஒரு ஆங்கிலேய அதிகாரி ரொம்பவே பொறாமப்படுறாரு. அதனால எப்படியாவது ஜிடி நாயுடு முடக்கி வைக்கணும் அப்படின்னு வருமான வரி பிரச்சனையை கொண்டு வர்றாரு. அதுக்காக அம்பலப்பாரா கிருஷ்ணன் அப்படின்னு ஒரு நேர்மையான வருமான அதிகாரியை கொண்டு வராங்க. அவரும் ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி ஜிடி நாயுடு வரி கட்டல அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இருந்தாலுமே ஜிடி நாயுடு அதை ஒத்துக்க மறுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நான் எந்த வரியும் செலுத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. அரசு செய்யற பல்வேறு சூழ்ச்சியை தன்னோட திறமையால எதிர்க்கணும் அப்படின்னு எதிர்த்து நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஜிடி நாயுடுக்கு ஜெர்மன் நாட்டுக்கு போய் தான் கண்டுபிடிச்ச ரேசரை பொருட்காட்சியில வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. எதிர்பாராத விதமா அந்த சூழ்நிலையில 2ஆம் உலக போர் வெடிக்குது. இந்தியால இருக்கிற ஆங்கிலேய அரசு என்ன பண்றாங்கன்னா, ஜிடி நாயுடு ஹிட்லரோட நாச கட்சிக்கு ஆதரவா இருக்காரு, ஆங்கிலேய அரசுக்கு எதிரானவரா இருக்காரு அப்படின்னு பல்வேறு பிரச்சாரங்களை செஞ்சுட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில நாட்டுக்கு விடுதலை கிடைக்குது. சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட ஜிடி நாயுடோட அந்த வருமான வரி பிரச்சனை தீர்ந்த பாடே கிடையாது. வருமான வரி அதிகாரிங்க ஒரு தவறான டாக்குமெண்ட்டை தயாரிச்சு ஜிடி நாயுடுவோட 80% சொத்துக்களை அபகரிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஒரு கட்டத்துல ஜிடி நாயுடு ரொம்ப மன நொந்து போய் தான் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளை மக்கள் முன்னாடி வச்சு உடைக்கிறாரு. நியூட்டன், தாமஸ் ஆல்வா எடிசன், ஐன்ஸ்டீன் மேல்நாட்டு விஞ்ஞானி பத்தியே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிற நம்ம இளைய தலைமுறைகள் இன்னைக்கு நம்ம மண்ணில், அதுவும் நம்ம கோவையில இப்படி ஒரு விஞ்ஞானி வாழ்ந்திருக்காரு, அரசும் சமூகமும் எப்படி அவருக்கு அங்கீகாரம் அளிக்க மறுத்திருக்கு அப்படின்னு இந்த படத்தை சொன்னதுக்காகவே பாராட்டலாங்க. இந்த படத்துல மாதவன் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. குறிப்பா பஸ் கம்பெனி லாபகரமா போயிட்டு இருக்கிற நேரத்துல ஆங்கிலேயர்கள் எப்படி அதை சூழ்ச்சி பண்றாங்க அப்படிங்கிற காட்டின விதமும் நல்லா இருக்கு. இன்ஜினியரிங் கல்வியோட ஆரம்ப தீர்க்கதரிசியே நாயுடு தான் அப்படின்னு சொல்ற இடமும் நல்லா இருக்கு. ஒரு விதைய விதைக்கணும்னா ஒரு வரி, அது உணவா உருவாக்கி சாப்பிடும் போது ஒரு வரின்னு ஆங்கிலேயர்கள் நம்ம மேல போட்ட வரிய விமர்சனம் செய்யற இடமும் ரொம்ப அழகாவே இருக்கு. இளம் வயது மாதவனை விட வயதான ஒரு கேரக்டர்ல வர ஜிடி நாயுடு கெட்டப்ல மாதவன் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. சூழ்ச்சியால அவரை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்துல கூட அசராம எழுந்து நிக்கிற இடத்துல சம்போஸ் போடுற அளவுக்கு மாதவனோட நடிப்பு அபாரமா இருக்கு. மனைவியா துஷாரா விஜயன் வராங்க. ரொம்ப அமைதியான கேரக்டராகவும் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் ஆர்ப்பாட்டமாவும் நடிச்சிருக்காங்க. ஒரு நேர்மையான வருமான வரி அதிகாரியா வர ஜெயராம் நடிப்புல கொஞ்சம் பிள்ளைத்தனமும் கட்டியிருக்காரு. கருணா நடிப்பு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. சத்யராஜ் ஆங்கிலேய நண்பர்களா வர கேரக்டர் எல்லாமே அவங்களோட கொடுத்த வேலையை கரெக்டா பண்ணிருக்காங்க. கோவிந்த் வசந்தாவோட இசை ரொம்ப நல்லா இருக்கு. அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருக்காரு. காஸ்டியூம், ஆர்ட் டைரக்ஷன் ரெண்டுமே அருமையா இருக்கு. எங்கிருந்தோ வந்த ஆங்கிலேயர் மட்டும் இல்லாம நம்ம மண்ணுல நம்ம கூட இருக்கிற மக்களும் கூட ஒரு நல்ல விஞ்ஞானியை எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு காட்டின இடம் ரொம்ப அருமையாவே இருக்குன்னே சொல்லலாம். ஆனா படத்துல மைனஸும் இல்லாம இல்லைங்க. ஜிடி நாயுடு தன்னோட கண்டுபிடிப்பப்போ என்னென்ன சிக்கல்லாம் சந்திச்சாரு அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஆனா அந்த சிக்கலை இன்னும் கொஞ்சம் ஆழமாவே பதிவு பண்ணிருக்கலாம். வருமான வரி பிரச்சனையை சுத்தியே பணம் கதை நகரனால கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம முதல் மனைவியை விட்டு பிரியற காரணமும் சரியா இங்க சொல்லப்படல. பெரியார், நேரு மாதிரியான தலைவர்களும் படத்துல வராங்க. அவங்க கூட நாயுடுக்கு இருந்த அந்த நட்பை நமக்கு சரியா புரிய வைக்காத மாதிரியும் இருக்கு. ஆனா படத்துல சில குறைகள் இருந்தாலுமே தமிழகத்துல முதலா ஆங்கிலேயர்களே பிரமிச்சு போற அளவுக்கு ஒரு தனியார் போக்குவரத்தை கொண்டு வந்திருக்காரு. பல்வேறு கண்டுபிடிப்புகளும் செஞ்சு அதன் மூலமா கோவையை மிகப்பெரிய தொழில் நகரமா மாத்தி இருக்கிற ஒரு ஆணிவேரா இருந்திருக்காரு அப்படிங்கிற பெருமைக்கு சொந்தக்காரரான ஜிடி நாயுடு அவங்களோட வாழ்க்கையை ஓரளவுக்கு பதிவு செஞ்சதுக்கே இந்த படக்குழுவை தாராளமா பாராட்டலாங்க. ஆக மொத்தத்துல ஜிடிஎன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு வரலாற்று படம் அப்படிங்கறனால தாராளமா எல்லோரும் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.